சொல்லப்படுகிறது. சரி, இப்போ என்ன பணிக்காக அனுப்புகிறார்? நற்செய்தி பணிக்காக அனுப்புகிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் தேவை. அக்காலத்திலும் சரி, இக்காலத்திலும் சரி. இன்னைக்கு திருச்சபை நிறைய பணிகளை செய்கிறது. நாமும் பல பணிகளை செய்கிறோம். இப்போ திருச்சபை நிறைய பணிகள், கல்வி பணி செய்கிறது, மருத்துவ பணி செய்கிறது, அறப்பணிகள் செய்கிறது, என்ன நிறைய பணிகள். இதெல்லாம் தேவைதான். ஆனால் இந்த பணிகளை செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ முதன்மையான பணி எது? நற்செய்தி பணி. அப்போ இன்னைக்கு நற்செய்தி பணி தான் முதன்மையாக செய்ய வேண்டும். ஆனால் இன்னைக்கு நற்செய்தி பணியை விட்டுட்டு மற்ற பணிகளில் இன்று தாய் திருச்சபை மூழ்கி கிடக்கிறது. கரெக்டு தானே? ஸ்கூல், எங்கே பார்த்தாலும் ஸ்கூல். ஃபாதர் சிஸ்டர்ஸ் பாருங்கள், எல்லாம் ஸ்கூல் டீச்சிங். கல்வி பணி தேவைதான். ஆனால் அதுக்கு யாரை நியமிக்கணும்? ஆசிரியர்கள் யார்? மக்கள் இருக்கிறாங்க பொதுநிலை, அவங்கள நியமிக்கணும். நம்ம நிறுவனத்தை வச்சு கோஆர்டினேட் பண்ணணும். அப்போது சிஸ்டர்ஸ் எங்கே போகணும்? மறைக்கல்வி சொல்லிக் கொடுக்க போகணும். நற்செய்தி பணி பைபிளை தூக்க போகணும். இன்றைக்கி எல்லா சிஸ்டர்ஸ் கையிலையும் பைபிளில் என்ன இருக்குது? பாடப்புத்தகம் இருக்கிறது. பாடப்புத்தகம் இருக்கிறது. அதை பிடிச்சு சொல்லிக் கொடுக்கறது. இன்றைக்கி எத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க? வேலை கிடைக்காம, சாப்பாடு இல்லை, வழி இல்லாமல் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஊசி போடுறது மருத்துவமனையில் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்குது? ஏகப்பட்டது, பெருகி கொண்டே சென்று விட்டது, நிறைய இருக்குது. அப்போ மருந்தையும் ஊசியும் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மக்கள் எவ்வளோ பேர் குடும்பம் பிரிஞ்சு சின்ன பண்ணமாக இருக்கிறது. மனசு நோயினால பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு நீ ஊசி மருந்தை கொண்டு போ, ஆற்றுப்படுத்து, உட்கார்ந்து கவுன்சிலிங் கொடு. அதெல்லாம் எங்க வேலை இல்லை. இன்னைக்கு அதுக்கு தான் ஆள் தேவை. இன்னைக்கு கவுன்சிலிங், ஆற்றுப்படுத்தலுக்கு எத்தனையோ பேர் மன உளைச்சல்ல எவ்வளவு பாரங்களோடு இருக்கிறாங்க. அதுக்கு ஊசி போட்டு மாத்திரை போட்டால் நிற்காது. தலைவலி காய்ச்சலுக்கு அது நிற்கும், அது ஆஸ்பத்திரி. அப்போ இந்த பணியை தாய் திருச்சபை தான் செய்யணும். அருள் தந்தையர்களும் சரி, அருள் சகோதரிகளும் சரி, இந்த பணியை தான் செய்யணும், ஆற்றுப்படுத்த பணி. எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது உலகெங்கும் சென்று. ஒவ்வொரு சிஸ்டர் ஒவ்வொருத்தரை பிரித்து கொடுத்தா போதுமா? ஒவ்வொரு ஃபாருக்கு இந்த ஏரியா, அங்கே போய் மருத்துவ பணி செய், அதாவது மனநல மருத்துவ பணி செய், ஆற்றுப்படுத்தும் பணியை செய். அதுக்கு தான் ஆள் இல்லை. நீ ஏகப்பட்ட மருத்துவமனைகள் காசு சம்பாதிக்கிறதுக்கு இருக்குது. அதே போல முதியோர் இல்லங்கள், காப்பகங்கள் நிறைய இருக்கிறது இன்னைக்கு அரசு சார்பாக. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற பையங்களுக்கு அறிவுரை சொல்லி, மருத்துவ பணி, மறைக்கல்வி பணி, மறைக்கல்வி கற்றுக் கொடுத்து, பைபிளை கற்றுக் கொடுக்கறதுக்கு, நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. எத்தனை பேர் தெருவில் இருக்கிறார்கள்? எத்தனை முதியவர்கள் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறாங்க? அந்த ஹோம் வச்சு